ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு சனி வக்ரன் அள்ளி தருவாரா சார்? கண்டிப்பாக அள்ளி தருவாருங்க. 100% நீங்கள் வச்சுங்க சார். கண்டிப்பாக அள்ளி தருவார் சார். அது வேலையாகட்டும், தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், வெளிநாட்டு வாய்ப்பு ஆகட்டும், விசா ஆகட்டும். நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார், எனக்கு விசா கிடைக்குமா? கிடைக்கும். இங்கே படிக்கிறவங்க இருக்காங்க, நான் படிக்கிற குழந்தை, நான் வெளிநாட்டில் போய் படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகலாமா, வேலைக்கு போயிட்டு படிக்கலாமா? தாராளமாக கிடைக்கும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது சளி சம்பந்தமான பிரச்சனைகள், தாய்க்கு உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும், வீடு வாசல் மனைவி நல்ல குடும்பம் இது எல்லாம் அமையும். பிரிந்தவர்கள் கூடுவார்கள். ரொம்ப நாளாக கணவன் மனைவி சண்டை போட்டாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பிரிந்தவங்க ஒன்றாவாங்க. அண்ணன் தம்பிகள் உறவுகள் மேம்படும். இதை எல்லாத்தோட பூர்வீக சொத்துக்கள் சேரும். நல்லாயிருக்கும். எல்லாமே ஆகா ஓகோன்னு சொல்கிறீங்க. ஆனால் எப்படி சார் இதெல்லாம் நடக்கும்? எப்படி சார் பாசிபிள் இதெல்லாம்? கரெக்டாக கேட்டீங்க. ஏன்னா அந்த உங்கள் ஜாதகத்தில் இந்த சந்தேகம்தான் போட்டு கொள்ளுது. நான் உங்களை பற்றி பேசுகிற அருகதையோ உரிமையோ எனக்கு கிடையாது. ஆனால் சந்திரன் இங்கே நீச்சமாகிறார். இந்த சந்திரன் நீச்சமாகும் போது உங்களுக்கு ஆதி நாளில் இருந்தே இது நடக்குமா, இது போகுமா, இந்த பெண் எனக்கு கிடைக்குமா, கல்யாணம் பண்ணிக்க வேணாம், குழந்தை கிடைக்குமா, இந்த குழந்தை நல்லா படிக்குமா, இந்த சந்தேகம். எதனா ஒரு இன்டர்வியூக்கு போனால் சார் அந்த இன்டர்வியூ நல்லா பண்ணுவாங்களா, பஸ் ஸ்டாப்பு ஒன்றும் இல்லைங்க, இங்கேருந்து மவுண்ட் ரோட் போகணும். இவர் மவுண்ட் ரோட் போகிறதுக்கு ரொம்ப தெளிவான முடிவு கொடுப்பார். சார் நீங்கள் மவுண்ட் ரோடு எப்படி சார் போகிறீங்க? அதான் சார் எனக்கு தெரிலன்பார். அதற்கு காரணம் என்னன்னு விருச்சிக ராசி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன சார் யூடியூப்பில் சொல்லிட்டு நீங்கள் போயிடுவீங்க, நாங்கள் சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு உதவி யாருமே இல்லை, தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை, அதனாலேயே எனக்கு சந்தேகப்பட்டு பயம் இருக்குது சார். அந்த பயத்தினாலேயே தான் இந்த கேள்வி உங்களை நான் கேட்டேன். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, வக்கரம் பெற்ற சனீஸ்வரர் அள்ளி தருவார்னு, எனக்கு கிள்ளி கொடுத்தா கூட போதும் சார். இல்லை சார், நீங்கள் கவலைப்படாதீங்க, கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பார். முதல் முடிவே நல்ல முடிவு. இதுதான் என்னுடைய வெற்றிக்கு தாரக மந்திரம். நீங்கள் முடிவு எடுத்து பாருங்கள். அது வேலையில் இருந்து, திருமணத்தில் இருந்து, குழந்தைங்கள இருந்து, படிப்பில் இருந்து, வீடு வாசல் அமையிறதுல இருந்து எல்லாமே சகலமும் ஐஸ்வர்யமாக உங்களுக்கு அமைஞ்சே தீரும். சார் இப்போ நீங்கள் எவ்வளோதான் சொன்னாலும் நம்ம விருச்சிக ராசிக்காரர்கள் அந்த குழப்பத்திலே தான் சார் இருப்பாங்க. இப்போ இந்த மனக்குழப்பத்திலேருந்து அவங்கள விடுதலை பண்ணுறதுக்கு என்ன விஷயத்தை பண்ணால் அவங்க விடுதலை அடையலாம் சார்? பௌர்ணமி உபவாசம் நல்ல பிரமாதமான ஒரு உபவாசம். அதுதான் உபவாசம் அப்படின்னா இறைவனுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உபவாசம் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பொழுது இருக்கேன் சார் அப்படின்வாங்க. அந்த ஒரு பொழுது அப்படிங்கிறது ஒரு பொழுது சாப்பிட்றது. எவ்வளோ சார் சாப்பிடுவீங்கன்னா 12 வாழைப்பழம் சாப்பிடுவேன், 6 சாத்துக்குடி சாப்பிடுவேன், 2 டஜன் வேறு பழம் சாப்பிடுவேன்லாம் சொல்லுவாங்க. அப்படி இல்லை. உபவாசம்னா இறைவனுக்கு மிக அருகாமையில் இருக்கிறோன்னு அர்த்தம். நான் கோவிலுக்கு அருகாமையில் இருக்கிறேன்னு சொல்கிறது இல்லை. உபவாசம்னா இறைவனுக்கு அருகாமையில் இருப்பது. அப்போ இறைவனுக்கு அருகாமையில் இருந்தால் என்ன கிடைக்கும்? இறைவனுடைய அருட்கடாட்சம் கிடைக்கும். அங்கே போய் நீங்கள் என்ன தானம் பண்ணணும்? நீர் தானம், நீர் மோர் தானம், பானக தானம். நான் எல்லாமே நீர்லேயே சொல்லியிருக்கேன். ஏன்னா சந்திரனுக்கு அதிபதி இந்த சமாச்சாரங்கள். பௌர்ணமி சந்திரனுடைய முழு நிலவு. இந்த நாளில் இதை பண்ணும்போது அற்புதமான பலன் கிடைக்கும். நான் ஏன் இவ்வளோ விளக்கமாக சொன்னேன்னா, இதையும் கேட்டுட்டு நீங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்பீங்கன்றதுக்காகத்தான் இந்த விளக்கம் சொன்னேன். ஆமாம் சார், இந்த நீர் மோர் பானகம் எல்லாம் நாங்கள் பண்ணி பார்த்துட்டோம், போங்க சார் அப்படின்னு உங்களுக்கு அந்த சந்தேகத்தில் சொல்லக்கூடாது. பௌர்ணமி நிலவிலையும் என்னுடைய அபிராமி பட்டர் சொன்னார். அப்படிப்பட்ட காலகட்டம் தான் இந்த காலகட்டம். ஆகவே நம்பிக்கையோடு நான் சொன்னதை செய்யுங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. சனி வக்கரம்னா என்ன, சனி பெயர்ச்சினா என்ன? உண்மையிலேயே இந்த கேள்வி கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். பெயர்ச்சி வேறு, வக்கரம் வேறு. நம்ம பொதுவாக கூட ஒரு ஆட்களை பார்க்கும்போது, இனியா வக்கரம் விட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கிய கேட்குறோம்ல. ஏன்னா நேர்பட பேசும்போது நம்ம கேட்க மாட்டோம்.
கொஞ்சம் குறுக்கால சால் ஓட்டுறாருன்னு வச்சிங்களேன், அவர் நம்ம என்ன கேட்போம், ஏன் இப்படி வக்கரமாக பேசுகிற, வக்கரம் பிடிச்சி போயிருக்க. அப்போ ஒரு எளிமையாக புரிஞ்சுக்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நேர்மையாக பேசுகிறத விட இப்படி பேசுகிற ஆட்கள் வந்து வக்கரம். வக்கரம்னா பின்னோக்கி பார்க்கறது, பின்னாடி பார்க்கறது. இப்போ மீனத்தில் இருக்கார், மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு சனீஸ்வரர் பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னா அது பெயர்ச்சி. ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி போக போகிறார். ஆனால் இவர் வந்து மீனத்தில் இருந்து பின்னோக்கி பார்க்க போகிறார், கும்பத்தை பார்க்க போகிறார். சார் அவர் கும்பத்துக்கு வரமாட்டாரா சார்? வரமாட்டார். அவருடைய பார்வை மட்டும், நிழல் மட்டும் அங்கே வருது. ரெண்டாவது, சனி வக்கரன் 135 நாள், சனி வக்கரன் 135 நாள் 27/7/2026 இருந்து 11/12/2026 வரைக்கும் 135 நாள் இருக்குது சார், ஒரு சுமார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. முதல்ல இந்த வக்கரம் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாகவே மற்ற சனி குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி இதெல்லாம் வந்து வேற. சனி பெயர்ச்சி அப்படிங்கிறத விட சனி வக்கரன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம், சனிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய ஸ்திதியும் 5ஆம் இடத்துக்கு அவர் மாறி வரும் காலம் வரைக்கும் சனி வக்கரத்தில் இருப்பார். செவ்வாயினுடைய ஸ்திதி வச்சு தான் சனி வக்கரத்தை வந்து நிர்ணயிக்கிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த செவ்வாயினுடைய தாக்கம் சனீஸ்வரருடைய வக்கரம். இது என்ன சார் புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, அது எதிரில் ஒரு நெருப்பை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் உருகுமா உருகாதா? அந்த மாதிரி தான் சனீஸ்வரர் குளிர்ச்சியான கிரகம். செவ்வாய் அப்படிங்கிறது வெப்பம். இந்த வெப்பம் பட்ட உடனே குளிர்ச்சி உருகுது. 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், சேர்க்கை இருக்கிற வரைக்கும் அந்த குளிர்ச்சி வந்து வெப்பமாக இருக்கும். ஆகவே வக்கரம் பெறுகிறான் அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கிற அளவுக்கு வச்சிங்களேன். இதில் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கறத விட உலகத்துக்கே முதல்ல எப்படி இருக்கும். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லையே ஸ்பிரிச்சுவல் தமிழ் இதுலேயே நம்ம நிறைய பேசியிருக்கோம். நியூ இயரில், குரு பெயர்ச்சியில், சனி பெயர்ச்சியில், தமிழ் புத்தாண்டு பெயர்ச்சியிலலாம் நம்ம சொல்லியிருக்கோம். பஞ்சபூதங்களால் பிரச்சனைகள், நீரினால், இயற்கை அழிவுகளால், போர் பதட்டத்தால், அதே மாதிரி இயற்கை அழிவுகள்னால் வெள்ளம், வறட்சி, அதே மாதிரி இந்த வியாதிகள் தொல்லை, மீண்டும் வந்து உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு மதக்கலவரங்கள், இனக்கலவரங்கள்லாம் வரும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இது எதற்காக நம்ம பேஸ் பண்ணி சொன்னோம் அப்படின்னா, இந்த சனியும் செவ்வாயும் அதனுடைய ஸ்திதியை வச்சு தான் சொன்னோம். அதற்கு தகுந்த மாதிரி இப்போ விஞ்ஞானத்தில் அவங்க எல்னினோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெஃபரன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. நம்ம அன்னைக்கே ரெஃபரன்ஸ் கொடுத்து போர் பதட்டம் இருக்கும். ஏன் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட நமக்கு போர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஆகவே இது அந்த கிரகங்களுடைய ஸ்திதிகளை வச்சு நம்ம பலன்கள் சொன்னோம். அப்போது பொதுவில் வாழ்க்கை இப்படிலாம் இருக்கும் பொழுது தங்கத்தினுடைய விலை ஏற்றம் இறக்கம், வெள்ளியினுடைய விலை ஏற்றம் இறக்கம், ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுனு, இதை எல்லாத்த விட பெட்ரோலுடைய விலை. இப்போ தங்கம் வெள்ளி வந்து ஏற்றம் இறக்கம் இருக்குன்னா நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. பாதிப்பு இருக்குது, குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணோம், சேவிங்ஸ் பண்ணோம், சில பேர் அதை வாங்கி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? ஏதோ ஓரளவுக்கு பண்ண முடியும். ஆனால் இந்த பெட்ரோலுங்கிறது ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் கூட அவசியம். இன்றைக்கி காலைல எழுந்தால் நம்ம பைக்கில் ஒரு முப்படு வச்சுக்கிட்டு இருக்கவங்க கூட நம்ம வந்து 1 லிட்டர் பெட்ரோல் போடணும் இல்லைங்களா? இன்றைக்கி 100 ரூபா விற்கிற பெட்ரோல் 110 ரூபா போகும்போது அந்த 10 ரூபா நம்ம எங்கேருந்து போகிறது? வருமானம் வேணுமே. அதனால் விலைவாசிலாம் ஏறும், பொருட்கள் விலையெல்லாம் ஏறும், பஸ்ஸு ட்ரெயினோட டிக்கெட்லாம் உங்களுக்கு கூடும். அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய வருமானங்கள் தேவைப்படும், பணம் தேவைப்படும். அப்போ இந்த பெட்ரோல் விலை ஏற்றத்தினால மனிதனுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது தெரியுது.
இப்போ இதெல்லாம் நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியும் செவ்வாயும், இந்த சனி செவ்வாய் இருக்கிற காலத்தில் இரவு பயணத்தை 12 ராசிக்காரர்களும் தவிர்க்கணும். அதில் டூ வீலரில் நான் இப்படி போகிறேன் சார், அப்படி போகிறேன் சார், 3 பேர் போகிறோம் சார், காரில் வந்து நான் இவ்வளோ லாங் ட்ரைவ் பண்ணுறேன், நைட்டு வீட்டில் இருந்து 11 மணிக்கு தான் கிளம்புறேன், விடியற்காலையில் நான் 5 மணிக்கு அங்கே ரீச் ஆகிடுவேன் சார். இப்படிலாம் வீரம் காட்டாமல் நிதானமாக பொறுமையாக போகிறதெல்லாம் நல்லது. அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்கணும். கண்டகச்சனி, அர்த்தாஷ்டம சனி, ராகு மகாதிசை, கேது மகாதிசை, நாகதிசை, செவ்வாய் திசை, இவங்க நடக்கிறவங்க மிக ஜாக்கிரதையாக எலக்ட்ரிசிட்டி, நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால். நான் டூர் போனேன் சார், நான் அந்த பாறையில் உக்காந்துக்கிட்டு அப்படி ஒரு ஸ்னாப் எடுத்தேன், இப்படி ஒரு ரீல்ஸ் எடுத்தேன், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். போட்டிங் போனேன் சார், நான் தனியாக போட்டிங் போனேன் சார், இரவில் வந்து நான் அப்படி போய் நீரழியில் குளிச்சுட்டு வரலான்னு போனேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த காலத்தில் சாகசம் செய்கிறதுக்கான காலம் இல்லை. கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. குலதெய்வ வழிபாடோ, பித்திருக்களுக்கு தர்ப்பணமோ, இதை எல்லாத்த விட இந்த வக்கர காலத்தில் நிறைய தான தர்மங்கள், வஸ்திர தானங்கள், அதுவும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானங்கள் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சனி பிரீத்தி, சனிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம், அவனுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷம். முடவனான நம்மளை மாதிரியே எல்லாருக்கும் இவங்க தானம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த தாக்கங்கள் இருக்காது. எது எப்படி இருந்தாலும் என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலைன்னு சொல்கிற மாதிரி இறைவனை வழிபடுவோம், வெற்றி காண்போம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.